டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஈஸின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த விதமான மாவும் தேவையில்லை, பக்குவமும் தேவையில்லை. அதே மாதிரி இதை யார் செஞ்சாலும் சூப்பராக வரும், பிகினர்ஸாக இருந்தாலும் கூட. அப்புறம் என்னங்க, இப்படிப்பட்ட ஈஸியான ஒரு குலோப் ஜாமுனை எப்படி செய்யலான்னு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான ஒரு குலோப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். அது நம்ம ப்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். இப்போ ப்ரெட் வந்து இன்றைக்கி 200 கிராம் எடுத்திருக்கோம். இது மில்க் ப்ரெட்டு, சாண்ட்விச் ப்ரெட்டு எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஓரங்களை கட் பண்ணணும். இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌனான இருக்கக்கூடிய அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கலாம். லேசாக கட் பண்ணால் போதும். அந்த ப்ரௌனாக இருக்கிறத லேசாக கட் பண்ணால் போதும், ரொம்ப கட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், லேசாக அப்படி இழைச்சி கட் பண்ணிடுங்க 4 பக்கத்தையும். இதே மாதிரி இருக்கிற எல்லா ப்ரெட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். பவுல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே உதுத்து விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா பொடுசாகவே உதுத்து விட்ருங்க. நம்ம நல்லா பிச்சு நல்லா உதிரியாக பிச்சு போட்டுருங்க. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் கூட நீங்கள் ஒரு 2 சுத்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஏரியாவில் இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால நம்ம கைட்டே பிச்சு போட்டு ஒரு சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பண்ணாலும் நம்ம டீ கடை கிச்சன் குலோப் ஜாமுன், பிரெட் குலோப் ஜாமுன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நல்லா உதுத்து விட்ருங்க. கட்டியாக இல்லாமல் உதுத்து விட்ருங்க. கட்டியாக 1 2 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம வந்து அப்புறம் சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரெட்டு தூள் இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கணும். இது கூட நீங்கள் வந்து வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பால் பவுடரா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இன்றைக்கி நம்ம வெறும் இந்த பிரெட்டை வச்சுமே நம்ம குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம பிசைறதுக்கு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சுண்டா காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கோம். ஆறுன பால் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பால் வந்து முழுமையாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சமாக தான் தேவைப்படும். லைட்டாக முதல்ல இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே பிரெட்டு வந்து நமக்கு கொஞ்சம் நைஸாக இதாக தான் இருக்கும். ரொம்பையும் நம்ம ஊற்றிட்டோம்னா நமக்கு அந்த கொலன்னு ஆயிரும். நமக்கு அந்த குலோப் ஜாமுன் உருண்டைகள் உருட்டுறதுக்கு தகுந்தாப்புல வராமல் போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு அது தெரியும். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டில் வந்து பால் வந்து எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்பட்டிருக்கு. ரொம்ப இல்லை, 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் தேவைப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். பிசையும் போது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிரெட் வந்து நம்ம ஊற்று போட்டது கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு நல்லா ஒரு சைனிங்காக கொஞ்சம் வலுவழுப்பாக பிசைஞ்சிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி டைப்பில் பிசையணும். நம்ம அந்த பார்த்தீங்கன்னா பிசைஞ்ச பக்கம் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நெடுன்னு தண்ணியாக இருந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதில் ஊறி வரட்டும். ஒரு மூடி போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கடையில் ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழியான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து சீனியோட அளவு வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு சேர்த்துருங்க. நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. சீனி வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, வெயிட்டில் வந்து 250 கிராம் சீனி சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு சீனி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டில் மறுபடியும் 1 கப்பு தண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த சீனி வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். இதோட பதம் எப்படின்றத நல்லா கரைஞ்ச பிறகு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு சீனி நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். 3 ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி 1 2 பிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாகு கொதிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நமக்கு பாகோட பதம் வந்து ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. லேசாக பிசுபிசுப்பு வந்தாலே போதும். இப்படி 2 விரல் தொடும்போது லேஸ் அந்த மாதிரி பிசுபிசுப்பு இருந்தாலே போதும். ரொம்பையும் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வர வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த பக்கம் இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சின்னதாக அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு 10 சொட்டு மட்டும் விடுங்க போதும். ரொம்ப வேண்டாம். எதுக்காக அப்படின்னா அந்த மறுபடியும் அந்த ஜீனி வந்து பருக்க ஆயிரும். ஜீனியாக மறுபடியும் உரைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக மட்டும் இந்த இடத்துல எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே ப்ரெட்டு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பிசைஞ்சிருக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக, அதாவது சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ நல்லா உருட்டிக்கலாம். நம்ம நல்லா ஒரு உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ ரொம்ப அழுத்தாமல் லேஸ் அந்த மாதிரி நல்லா சைனிங்காக வர்ற மாதிரி அப்படியே ஒன்று போல் உருட்டுங்க. உருட்டிட்டு அப்படியே ஒரு அமுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி ஒரு அமுக்கு.
அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. இந்த திக்னஸ் இந்த கணத்துக்கு எடுத்து தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ மீதம் இருக்கிறதையும் அதே போல் நம்ம உருட்டி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சைஸாக எல்லாத்தையுமே நல்லா உருட்டி இந்த மாதிரி சைஸாக வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம பொரிக்கணும். வாங்க எந்த மாதிரி பொரிக்கலான்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் வந்து லேசாக அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், கொஞ்சமாக இருந்தால் போதும். நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் சேர்த்துருக்கோம். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா லேசாக அப்படி விரல் பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப ஹெவியாலாம் இருக்கக்கூடாது. இப்படி தொட்டால் விரல் பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். அந்த அளவில் சூடில் தான் வச்சுக்கணும். நீங்கள் அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் இல்லைனா மீடியத்தில் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை மெதுவாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ 5 பீஸ் உள்ள இறக்கியாச்சு. இறக்கிட்டு இந்த மாதிரி லைட்டான பபுள்ஸில் தான் வரணும். அடுப்பு வந்து சிம்மு இல்லைனா மீடியம், அவ்வளோதான். ரொம்ப ஹையாக ஏற்றிடாதீங்க, ஏன்னா அது சீக்கிரம் நமக்கு ப்ரௌனாக வந்துடும், உள்ளெல்லாம் நமக்கு ரைட்டாக வெந்து வராது. அதனால் லைட்டாக அந்த மீடியமான ஹீட்லேயும் நமக்கு வந்து வரட்டும், அப்புறம் புரட்டிக்கலாம். இப்போ நமக்கு அப்படியே உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. லேசாக நகட்டி மட்டும் விடுங்க. கீழெல்லாம் ஒட்டவும் ஒட்டாது, இந்த அளவு நம்ம லேசாக நகட்டி விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இந்த 2 நிமிஷத்தில் அப்படியே லேசாக ஒன்று ஒன்றா புரட்டி விட்டுக்கலாம். அப்படியே லேசாக புரட்டி விடுங்க. இதுபோல் சின்ன ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி புரட்டி விடுங்க. இப்போ நமக்கு இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும். லேசான ஒரு ப்ரௌனில் வெந்து வரும். இப்போ நமக்கு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. 5 நிமிஷமாக நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துடணும். மேலே பபுள்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம விட வேண்டாம். இந்த மாதிரி மேலே ப்ரௌன் ஆன உடனே நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு பக்கத்தில் பாகு, வெதுவெதுப்பான பாகு, ஒருவேளை ரொம்ப ஆறிடுச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை லேசாக வெதுவெதுப்பாக சுட வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த எடுத்து பாகில் சேர்த்துருங்க. ரெடியான அந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை எடுத்து பாகில், அந்த வெதுவெதுப்பான பாகில் சூடோடு எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம முதல் ரவுண்டு எடுத்தது எல்லாத்தையுமே பாகில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போட்டுட்டு ஒரு புரட்டு புரட்டிட்டோம். அது வாட்டில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு போட ஆரம்பிச்சிடலாம். ரவுண்டும் அதே மாதிரி தான், நம்ம சொன்ன மெத்தடில் தான். மீடியமான ஹீட்டில் இருக்கிற மீதத்தையும் இந்த மாதிரி நைஸாக பொரித்து எடுத்து அது நம்ம பாகில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக நல்லா ஊறிடுச்சு. குலோப் ஜாமுனு நல்லா ஊறிடுச்சு. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா ஊறி. ஏன்னா ஏற்கனவே நமக்கு பிரெட் வந்து சாஃப்டான வியாபாரம், அதனால் சீக்கிரம் நல்லா ஊறிடும். கட் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஜீராவில் ஊறி அருமையாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். வா, எந்த பக்குவமும் தேவையில்லை. இந்த பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு சூப்பரான குலோப் ஜாமுனு வெற்றிகரமாக செஞ்சு சாப்பிட்ருவீங்க. இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ஒரு குலோப் ஜாமுன் பிரெட்டை வச்சு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் அடியும் பிடியுமா போயிடும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே மெத்தடு மாறாமல் சூப்பராக நீங்களும் ஒரு குலோப் ஜாமுன் பிரெட் குலோப் ஜாமுன் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.